ஹோட்டல்லையோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லையோ உணவு பரிமாறவங்களை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாவே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறிட்டு இருக்கும் போதே வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வச்சதை அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த உணவு பரிமாறினவரும் ரொம்பவே சந்தோஷத்தோட அதை சாப்பிட்றாரு. அவருடைய முகத்துல வந்து அந்த ஸ்மைல் பார்க்கும் போதே அவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஐ எம் ஹுசைன் மன்சூரி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல அங்க வந்திருக்கக்கூடிய கெஸ்டுக்கு எல்லாமே அங்க பணியாளர்கள் உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு பணியாளர் பாத்தீங்கன்னா உணவு பரிமாறிட்டு இருக்கும் போது இவரு என்னங்க பரிமாறிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவரையும் உட்கார வச்சு தனக்கு பரிமாறின தட்டு எடுத்து கொடுக்கறாரு. அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு, என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா அவர் கொடுத்ததை எடுத்து சாப்பிடுறாரு. அப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட அதை சாப்பிடுறாரு. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இன்னொருத்தவங்களுடைய முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய நாளவே சிறப்பா மாத்தலாம். அவங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோ நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்தியாவில் நீர் மேலாண்மை திட்டத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த இளைஞர். எங்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி பிரச்சனையா இருக்கோ அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி அங்க தண்ணி கொண்டு போயிட்டு விவசாயம் பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்ட ஏரிகளை தூர்வாரி மண்ணையும் மக்களின் மனதையும் குளிர்வித்த ஹீரோ. பேராவூரணியில் 201வது ஏரியை தூர்வாரும் பணியை தொடங்கிய போது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்து வாழ்த்தி நெகிழ்ச்சி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள குருவிக்கரம்பையில் 147 ஏக்கர் கொண்ட பெரிய ஏரி அமைந்திருக்கிறது. இந்த ஏரியால் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்ற நிலையில் அந்த ஏரியை தூர்வார இளைஞர் நிமல் ராகவனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே அவர் பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் ஏரி குளங்களை தூர்வாரி மீட்டு பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர். மேலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் கென்யா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் தொடர்ச்சியாக ஏரி குளங்களை தூர்வாரி வறட்சி பகுதிகளை நீர் வளம் மிக்க பகுதிகளாக மாற்றி வரும் முனைப்போடு செயல்பட்டு வரும் நிமல் ராகவன் இதுவரை 200 ஏரிகளை தூர்வாரி இருக்கிறாராம். இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள குருவிக்கரம்பை பெரிய ஏரியை 201வது ஏரியாக தூர்வாரும் பணியை அவர் மேற்கொண்ட நிலையில் குருவிக்கரம்பை கிராமத்தார்கள் ஒன்று கூடி நிமல் ராகவனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்தனர்.